யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள். வருமானத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை. தனி மனிதர்களிடம் ஆசை சீரமைப்பு செய்வதற்கான அறிவு இல்லாத காரணத்தால் கடன்களை அதிகமாக பெற்று அதனுடைய சுமைக்கு உள்ளாகிறார்கள். ஒருவருக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவரது வருமானத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் புது வீடு கட்டவும் முடியாது, வாங்கவும் முடியாது. கடன் வாங்கி வீடு கட்டினாலும் அதனை திருப்பி செலுத்துவதற்கான வசதியும் இல்லை. ஆனால் வீடு வாடகை கொடுத்து தங்கும் வசதி இருக்கிறது. தட்பவெட்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வீடு மட்டும் தானே தேவைப்படுகிறது. அது சொந்த வீடாக இருந்தால் என்ன, வாடகை வீடாக இருந்தால் என்ன, தேவை நிறைவேறுகிறது என்ற பக்குவம்தான் வர வேண்டும். இவ்வாறு சரியாக ஆசை சீரமைப்பதன் மூலம் அவர் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு கடன் சுமை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். சமுதாயத்தில் சிலர் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதேபோல் சமுதாயத்தில் பலர் சொந்த வீடு வாங்கி கடன் சுமையினை தாள முடியாமல் மனபாரத்தில் வாழ்ந்து கொண்டு அதனால் ஏற்பட்ட இரத்த அழுத்தத்திற்கும் உடல் நல குறைவிற்கும் மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவரது நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா, அல்லது மன உளைச்சலில் இருந்து கொண்டு மனம் மற்றும் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டுமா? அருட்தந்தை அருளிய ஆசை சீரமைத்தலின் மூலம் ஒருவர் இதற்கான சரியான முடிவை எடுக்க முடியும். உறவினர்களுக்காகவும் ஊருக்காகவும் சமுதாயத்திற்காகவும் உலகத்திற்காகவும் மனதில் பாரத்தை கூட்டிக் கொண்டு மன உளைச்சலை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் எண்ணிக்கை 90% மேலாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. நமது வருமானத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கையினை வாழ வேண்டும். வருமானம் போதவில்லை எனில் நம்மிடம் உள்ள உடல் திறனையும் அறிவு திறனையும் பயன்படுத்தி அதற்கேற்றவாறு பொருள் தேடலை செய்ய வேண்டும். பொதுவாகவே உடல் திறனையும் அறிவு திறனையும் யாரும் முழுமையாக பயன்படுத்துவதில்லை. 25% பயன்படுத்திவிட்டு மீத உள்ளவற்றை பொழுதுபோக்கு, வெட்டி பேச்சு போன்ற பல தேவையில்லாதவற்றுக்கேற்றெல்லாம் விரயம் செய்து கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. சௌகரியத்திற்காக பொருள் தேவையெனில் அறிவு திறனையும் உடல் திறனையும் அளவு முறையோடு பயன்படுத்தி பொருளீட்டி அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதில் மிக முக்கியமானது, எந்த வகையிலும் கடன் சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை வருமானத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை. இந்த இடத்திலே இந்த சிந்தனை மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. இந்த ஒரு பார்வையில் சமுதாயத்தில் யாரும் இதை பார்ப்பதில்லை. ஏன் சமுதாயத்தில் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆன்மீகம் பேசிக்கொண்டிருப்பவர்களிடமே இந்த ஒரு பார்வை இருப்பதில்லை. அதனால்தான் ஆன்மீகமே இப்பொழுது வியாபாரமாக மாறிவிட்டது. என்ற சிந்தனை என்று சொன்னால், வருமானத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு வருமானம் வேண்டுமா? ஒரு கேள்வியை முதலில் கேளுங்கள். வாழ்க்கைக்கும் வருமானத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாழ்க்கை என்பது இந்த உடல் உயிர் இணைந்து இருக்கிறது. அது இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக
தேவைகள் என்பதை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இயற்கை துன்பம் என்ற தேவைகள் 3ஐயும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பொருள் வேண்டும், அதற்கு வருமானம் வேண்டும், அவ்வளவுதான். அப்ப வாழ்க்கை வாழ்வதற்கு வருமானம் வேண்டுமா என்று கேட்டால், இந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கு வருமானம் வேண்டும். அவ்வாறு இணைந்து இருக்கும் பொழுது அதில் மனம் வாழ்கிறது அல்லவா, இந்த ஆன்மா வாழ்கிறது அல்லவா, அந்த வாழ்வதற்கு வருமானம் தேவையில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு வருமானம் தேவையில்லை. வாழ்க்கையில் உடலோடு இருப்பதற்கு இந்த வருமானம் வேண்டும். எது இருப்பதற்கு? இந்த உயிர் இருப்பதற்கு. அந்த உயிர் இருக்கும் பொழுதுதான் அது மனமாக செயல்படுகிறது. அந்த மனம்தான் இயற்கையை உணர்கிறது, இறைவனை உணர்கிறது. அப்ப நாம் இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த வருமானம் வேண்டும். இதற்குத்தான் வருமானம். முதல்ல அந்த இடத்தை தெரிஞ்சுக்கணும். சரி, அந்த வருமானம் எப்படி வர வேண்டும்? அப்பதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மட்டும்தான் இதை இந்த ஆன்மீக உலகிலே தைரியமாக தெளிவாக கூறியிருக்கிறார். இந்த ஆன்மீகத்திலேயே மக்களுக்கு தகுந்தார் போல் ஆன்மீகம் என்று அனைவரும் மாற்றி 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 பேராசை பிடித்து அவர்கள் பணம் ஈட்டுவதற்காக மக்களுக்கு தகுந்த போல் ஆன்மீகத்தை மாற்றி விடுகிறார்கள். உள்ளது உள்ளபடி சொல்வது இல்லை. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கு மக்கள் வர வேண்டுமே தவிர மக்களுக்காக ஆன்மீகத்தை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஆன்மீகம் என்பது கேவலமான தொழிலை விட கேவலமானதாக மாறிவிடும். அப்படி அல்ல. இயற்கை என்ற இறை நீதி உண்மையாகவும் ஒன்றாகவும் எப்பொழுதும் நிலைத்ததாகவும் இருக்கும். அதை உள்ளது உள்ளபடி சொல்ல வேண்டும். அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். அது அவரவர் உரிமை. எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு துன்பம் நீங்கும். அல்ல என்றால் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதை சொல்வதே நாங்கள் மக்களுக்கு தகுந்தாற்போல் நாம் மாற்றி சொல்கிறோம் என்று சொன்னால் அது கேவலமான ஆன்மீகமாக மாறிவிடும். சரி, அந்த வகையில் மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதற்குத்தான் வருமானம். இந்த வருமானம் எப்படி இருக்க வேண்டும்? தன் உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன். அப்ப இந்த இடத்துல தன் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற வருமானம், அந்த வருமானத்திற்கு ஏற்றவாறு வாழ்க்கை. இதுல அப்பா உழைப்பினாலோ தாத்தா உழைப்பினாலோ பெற்ற வருமானம் என்பதை வைத்து நீ வாழக்கூடாது என்பது மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். சில ஆசிரியர்களை கேட்க, எங்கே அப்படி சொல்லி இருக்கிறாரு? தன் உழைப்பாலும் என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று சொல்லி இருக்கிறார். என் அப்பா உழைப்பாலும் தாத்தா உழைப்பாலும் பெற்ற பொருளை வைத்து வாழ மாட்டேன் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா என்று கேள்வி கேட்கக்கூடிய அறிவில் உயர்ந்த ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறார். அப்பா இதற்குள்ளாக அது ஒளிந்திருக்கிறது மகரிஷியினுடைய தத்துவங்களை. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ளாக பல பல ஞானங்கள் ஒளிந்திருக்கிறது. எல்லாவற்றையும் அதில் இணைத்து பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருந்தால்தான் நீங்கள் வேதாத்திரி ஆசிரியராக இருக்க முடியும், ஆன்மீக ஆசிரியராக இருக்க முடியும். சரி, அப்ப அந்த அடிப்படையில் அந்த உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும், ஆமாம் என்னுடைய உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்துத்தான் நான் வாழுகிறேன். சரி, அந்த வருமானத்துக்கு தகுந்தார் போல வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்துல வருமானம் சிலருக்கு அதிகமாக இருக்கிறது, வருமானம் கம்மியாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இன்றைய சிந்தனை எப்படின்னா, உன்னிடம் என்ன வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தை வைத்து உனது தேவையை நிறைவு செய்து கொள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரி, வருமானம் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் நான் அந்த தேவைகளை இன்னும் அதிகமாக சௌகரியமாக ஆடம்பரமாக செய்து கொள்ளலாமா என்று கேட்டால்
அதுவும் கூடாது. ஏனென்று கூடாது என்று சொன்னால், அதுல என்ன, வருமானம் நிறைய வருகிறது என்பதற்காக நீங்கள் அதிகமாக அதை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதை செலவு செய்வதற்கு தகுந்தாற்போல் உங்கள் உடலில் இருந்து உயிராற்றலாகிய ஜீவகாந்தமும் செலவாகிறது என்ற உண்மை தத்துவம் தெரியாததனால் நாம் இந்த வருமானத்தை வைத்துத்தான் நாம் வாழ்கிறோம், வாழ்வதற்கு வருமானம் இருந்தால் போதும் என்று தோன்றுகிறது. இங்கேயும் வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவம் மட்டும்தான் இந்த ஆன்மீக உலகில் இதற்கு விடை சொல்கிறது. நீங்கள் வருமானத்தை செலவு செய்யும் பொழுது கூடவே உங்களது உயிராற்றலாகிய ஜீவகாந்தத்தையும் செலவு செய்கிறீர்கள். இதை இவ்வளவு விளக்கமாக எந்த ஆன்மீகத்திலும் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. வேதாத்திரி ஆன்மீகம் என்பது பிராக்டிக்கலா மிக 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 நுண்ணிய அறமாக இருக்கிறது. அதை உணர்ந்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் மிக 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 பற்றாக்குறை, மிக 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 பற்றாக்குறை. பற்றாக்குறைக்கு காரணம் என்ன? உணர்ந்தால் தானே சொல்வதற்கு. அது ஏன் உணர்ந்தால் அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டுமே. நான் நடைமுறைப்படுத்தினால் தானே சொல்ல முடியும். இங்கு எல்லாம் அதை வாங்கி அப்படியே வாசித்து விடக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கும் வரை அது முடியாது. இங்கு வருமானம் இருந்தாலும் அதை உன்னுடைய உயிராற்றலினுடைய வரவு எவ்வளவு இருக்கிறது, செலவு எவ்வளவு இருக்கிறது என்ற வரவு செலவுக்கு உட்பட்டு நீ அதை செலவு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், இங்க வருமானம் நிறைய இருக்கும், செலவு நிறைய செய்யலாம், ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் வெளியேறுவதற்கு அங்கு உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் இல்லை என்று சொன்னால் நீ நோயாளியாக ஆகிவிடுவாய். இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை நோய்களுக்கும் காரணம் எவ்வளவு சிம்பிளா மகரிஷி சொல்லியிருக்கார் பாருங்க. நீங்கள் உங்களுடைய ஜீவகாந்தத்தினுடைய வரவுக்கு உட்பட்டு ஜீவகாந்தத்தை செலவு செய்தால் அந்த ஜீவகாந்தத்தின் இருப்புக்கு தகுந்தாற்போல் உங்கள் வருமானத்தை செலவு செய்ய, நீ வருமானம் எவ்வளவு நாள் ஈட்டிங்க, செலவு செய்யும் பொழுது ஜீவகாந்தத்தின் வரவுக்கு தகுந்தாற்போல் செலவு செய்து பாருங்கள், உங்களுக்கு நோய் இல்லை என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு எல்லா பேருக்கும் என்னாச்சு, இந்த வருமானத்திற்கு ஏற்ற வருமானம் அதிகமா இருக்கிறவங்க அதை அதிகமா செலவு பண்ணி நோயாளி ஆகிறார். இவர்கள் இப்படி செலவு பண்ணுவதால் மற்றவர்கள் அதை பார்த்து கொண்டு அவர் போல் நாம் வாழ வேண்டும், இவர் போல் நாம் வாழ வேண்டும் என்று வருமானம் குறைவாக இருப்பவர்களும் தேவையை கடன் வாங்கி சௌகரியமாக வாழ்வது என்பதற்கு போய்விட்டார்கள். நான் தைரியமாக சொல்லுகிறேன், சௌகரியத்துக்காக கடன் வாங்குவது என்பதுதான் இன்றைக்கு 100% இருக்கிறது. யாரெல்லாம் கடன் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் தேவைக்கு கடன் வாங்கியதே கிடையாது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் என்ன வாழ்க்கை என்பதையே அறியாதவர்கள். இதை இன்று நான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் என்று சொல் வேதாத்திரியம் தெரிந்த பிறகுதான் எனக்கும் இந்த அறிவு இருந்தது. அதற்கு முன் வேதாத்திரியத்துக்கு வருவதற்கு முன் கடன் சுமையில் மூழ்கி இருந்தவன் நான். வேதாத்திரியத்தில் என்று முதல் நிலை இரண்டாம் நிலை அகத்தாய் பயிற்சி முடித்தேனோ அன்று முதல் கிட்டத்தட்ட 34 வருடமாகிவிட்டது கடன் வாங்குவதில்லை என்ற ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு வரை அதை வாங்காமல் வாழ முடிகிறது. அப்படி யாராவது வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வழியை சொல்லிக் கொடுப்பதற்கு தைரியமாக 1 மணி நேரம் கொடுங்கள், அவர்களுக்கு வழியை சொல்லிக் கொடுத்து விட முடியும். எப்படி? ஒன்றே ஒன்றுதான், தேவைகள் என்றால் என்ன என்பதை உணர்த்தி விட்டால் போதும். இந்த தேவைகள் எதற்கு, வாழ்க்கை எதற்கு, உயிரோடு இருப்பதற்காக பொருள், அதன் பிறகு வாழ்வதற்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்காங்க, பசிக்கு யாரோ உணவு கொடுக்கிறார்கள், சாப்பிட்டு விட்டு அப்படியே இயற்கை ரசித்துக் கொண்டு ஆனந்தமாக இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் வாழவில்லையா? அவர்களெல்லாம் செத்து விட்டார்களா? அவர்கள் உண்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பைத்தியமாக தெரிந்து கொண்டிருக்கிறான் அவன், அப்படியே இயற்கையை பார்த்து சிரிக்கிறான், எல்லாத்தையும் பார்த்து சிரிக்கிறான், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய், நோயில் போய் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எங்கே நீ வாழ்ந்திருக்கிறாய்? எல்லோரும் இந்த வருமானத்துக்கு அதிகமான வருமானத்தை வைத்து வாழுகிறவர்களை பார்த்து நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக இப்போ இங்க ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவைகள் 3 இருப்பிடம் என்பது வேண்டும்.
ஒரு வீடு வேண்டும். அந்த வீடு வாடகை வீடா இருந்தா என்ன, ஒத்தி வீடா இருந்தா என்ன, சொந்த வீடா இருந்தா என்ன, எந்த வீடாக இருந்தாலும் அங்கு அவருக்கு தேவை என்ற அடிப்படையில் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்பது உண்மைதானே. நீங்கள் 200 சேலை வைத்துக்கொண்டு அதை உடுத்தினாலும் 20 சேலை வைத்து அதை உடுத்தினாலும் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பது ஒன்றுதானே. நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் பசி என்பது தீருகிறது என்பது உண்மைதானே. அப்ப நம்ம வருமானத்தில் இட்லி சாப்பிட முடியும்னா இட்லி சாப்பிடு, தோசை சாப்பிட முடியும்னா தோசை சாப்பிடு. இல்ல பக்கத்து டேபிள்ல எல்லா பேரும் எதையோ சாப்பிடுறாங்க, வெரைட்டி வெரைட்டியா, எனக்கு அதை கொடு, நான் கிரெடிட் கார்டுல போட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், கடன் வாங்கி சாப்பிடுகிறேன், கடன் வாங்கி எனக்கு இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று உனது வயிறு சொன்னதா? இல்லை, இந்த மானங்கெட்ட மனம் சொன்னது, மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனம் சொன்னது. மனம் அவ்வளவு மோசமான நிலையில் ஆகிவிட்டது. அடுத்தவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று துடிக்கிறது. ஆனால் அவர்கள் அடுத்தவர்கள் வியாதியில் படுத்துக் கொண்டால் ஐயோ எனக்கு அது மட்டும் வேண்டாம், அது வேண்டும் வேண்டாம் என்று கோயிலில் போய் வேண்டுதல் வைக்கிறது. இது என்ன மனம்? திருட்டு மனம், திருட்டு மனம். அதுல மட்டும் நீ அது போல வேணும் இது போல வேணும், அவர் செஞ்ச மாதிரி வேணும் இது செஞ்ச மாதிரி வேணும்னு கேட்டியே. இப்ப அவர் போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டாரு, அதை மட்டும் எனக்கு வேண்டாம்னு சொல்றியே. டேய் நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு அந்த இறைவன் கேட்கவில்லை. அவன் கேட்கிறான், அது நமக்கு காதுகளில் கேட்கவில்லை. அப்படி அதை கேட்டா என்று சொன்னால் இதுவும் உனக்கு வரத்தானே செய்யும். அப்ப இதை மட்டும் ஏன் வேணாம் என்று சொல்லுகிறாய்? நாங்களாம் விவரமானவங்க, சாமர்த்தியசாலிகள், எது வேணுமோ அதை எடுத்துக்குவோம், எது வேணாமோ அதை விட்டுருவோம், நீ சாமர்த்தியமாக இருந்து பார். ஆக இந்த தத்துவம் மிக 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 தெளிவாக எளிமையாக ஒவ்வொரு மனிதனுக்கும், இது யாருக்கு இந்த தத்துவம்? உயிருள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய தத்துவம். எப்பொழுது இந்த தெளிவை இந்த சமுதாயத்துக்கு வேதாத்திரிய ஆசிரியர்கள் கொடுக்கப் போகிறார்கள்? நீங்கள் கொடுப்பது இருக்கட்டும், முதலில் இந்த நிலையில் வாழ்ந்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். ஆக இந்த வருமானத்துக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை என்று சொல்கிறோம். நம்மிடம் இருப்பதற்கு தகுந்தாற்போல் நீ சேவை செய்து கொள். இதையுமே பார், ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க நீங்க, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆளு. ஆன்மீகத்திலையுமே எப்படி இருக்கு? உன்னுகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்ப்பா. மகரிஷி சொல்லியிருக்காரு, பொருள் இருந்தால் பொருளை கொடு, இல்லாட்டி உடலை கொடு, உடல் பலத்தை கொடு, அல்லது அறிவை கொடு என்று சொல்லி இருக்கிறார். இங்கே ஆன்மீகத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களா? பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரு தெருவாக பிச்சை எடுக்கலாம், அது ஒண்ணுதான் பாக்கி. ஆன்லைன்ல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம், எங்களுக்கு டொனேஷன் கொடு, டொனேஷன் கொடு, டொனேஷன் கொடு, நான் சேவை செய்ய போறேன், சேவை செய்ய போறேன், இப்படி எல்லார்ட்டையும் வாங்கி உன்னை சேவை செய்ய சொல்லி எந்த இறைவன் சொல்லி இருக்கிறார்? எந்த இறைவன் சொல்லி இருக்கிறார்? எந்த மகரிஷி சொல்லி இருக்கிறார்? இல்லை. நீங்கள் உங்களிடம் இருப்பதை வைத்து சேவையை தொடங்குங்கள். அதில் உணர்வாளர்கள் வந்து இணைந்து கொள்வார்கள், வந்து இணைந்து கொள்ள வேண்டும். நீங்க குடு குடு குடு, நீங்க கொடு, இத்தனை பேர் கொடு, இத்தனை பேர் கொடுங்க, இவ்வளவு கொடுங்க, அவ்வளவு கொடுங்க, இந்த நான் என்ன ஆசிரமம் கட்டுகிறேன், நான் இதை கட்டுகிறேன், ஆன்மீக சேவை செய்கிறேன், இதெல்லாம் முழுமையான ஏமாற்று வேலை, ஆன்மீக ஏமாற்று வேலை, ஆன்மீகத்தில் ஏமாற்று வேலை. இது இன்றைக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இயற்கை அதற்குரிய அத்தனையும் அது எல்லாவற்றையும் பதிவு செய்துதான் வைத்துக் கொண்டிருக்கிறது. இது தேவையற்றது. மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை சேவை செய். இப்ப என்னாச்சு? அது பொருளால் சேவை செய்யக்கூடியவன் அவன் செய்யறது இல்லை. அப்ப என்ன பண்றாங்க? அவன் செய்ய மாட்டேறான்ல, அவன்கிட்ட அவனை ஆசை காட்டி அவன்கிட்ட நான் புடுங்கினாத செய்யறேன். அப்படி புடுங்கி செய்யக்கூடாதுப்பா. அவர்களாக உன்னோடு இணையக்கூடிய அளவுக்கு உன்னுடைய சேவை இருக்க வேண்டும். அப்படி நீ சேவை இருக்கிறது, உன்னிடம் யார் இணைவார்கள்? நீ எப்பொழுது தேவையின் அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ ஆன்மீகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆன்மீகத்தை பேசுவதற்கு தகுதியாக இருக்கிறாய். இப்பொழுதே இப்ப நாமே ஆன்மீகம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நானே சொல்லுவேன்,
எனக்கு இதை பேசுவதற்கு ஒரு 30% தகுதி, 25% தகுதி இருக்கிறதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 100% நாமளே வரவில்லை. இந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமே இதை முழுமையாக வாழாத போது இன்னும் பிறரிடமிருந்து பணத்தை எல்லாம் நன்கொடை பெற்று நான் ஆன்மீகம் செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கு தகுதியே கிடையாதே நமக்கு. எப்பொழுது அது வரும்? நீ 100% ஆன்மீகமாக வாழ்ந்தால் அவர்கள் வந்து இணைந்து கொள்வார்கள். இப்பொழுது யாரும் வந்து இணைந்து கொள்வதில்லை. ஏன்? நீ வாழக்கூடிய வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை. இப்பொழுது ஆன்மீகத்தில் தான் ஈஸியாக, சுலபமாக, ஆடம்பரமாக வாழ முடியும் என்பதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது அவர்கள் ஆன்மீக வியாபாரம் செய்யக்கூடிய நிலை வந்துவிட்டது. இன்றைய சிந்தனை மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. வருமானம், வாழ்க்கை, இந்த இரண்டையும் சிந்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது வாரக்கணக்கில் சிந்தனை செய்ய வேண்டிய ஒன்றாக மாறிவிட்டது. இப்படி ஒரு சிந்தனையே தேவையில்லை உலகத்தில். ஆனால் இன்றைய சமுதாயத்துக்கு தேவை. அதுவும் குறிப்பாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நமது தமிழ் மக்களிடம் இது தேவையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நமது வாழ்க்கை அப்படி நாம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போய் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை மிக 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 சுலபமானது. ஒருவர் சொல்லுகிறார், ஞானம் மிக மிக சுலபம் என்று சொல்லுகிறார். ஞானம் சுலபமாக இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல வாழ்க்கை சுலபமாக இருக்கிறதா? வாழ்க்கை மிக 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 சுலபம். எப்பொழுது வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டால், உண்மையை உணர்ந்து கொண்டால் அது மிக 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 சுலபம். இன்றைய சிந்தனை வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தித்தே தெளிவாய் நீ வாழ்க வளமுடன்.